குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். இப்போ சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 78 பாயிண்ட் டவுனில் இருந்தது. நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரேடு கிடச்சிதுன்னு பார்த்தோன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான். நமக்கு ட்ரேட் ஒன்றும் பெருசாக கிடச்சிருக்காது. ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு அந்த பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த பாக்ஸை போட்டு அதில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருந்தது. நமக்கு இப்படி தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஒன்றும் பெருசாகவே இல்லை. இப்படியே தான் ட்ரேட் ஆகிருந்தது. மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே போயிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல வேணால் பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துடுது. இங்கே எடுத்து நம்ம எடுத்திருந்தா கூட நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடைக்கல. ஸோ அதை மீறி நம்ம பிளைண்டாக எடுத்திருந்தா கூட நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கோம். கீழே டார்கெட் வந்து ரீச் ஆகல. ஸோ இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப டிஃபிகல்ட்டியான என்ட்ரி. இன்றைக்கி எடுக்க இது கஷ்டம். ஏன்னா இந்த அளவு மார்க்கெட் கீழே வந்தோன்னா கண்டிப்பாக எல்லோரும் கீழே விழுன்னு பார்த்துருப்போம். ஆனால் ரீட்ரேஸ்ட் கொடுக்கல, திருப்பி மேலே போயிடுது. அதே மாதிரி இந்த ஸ்விங்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுன்னு நினச்சோம். திருப்பி அடிச்சு போயிடுது. கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் மார்க்கெட் தான். இன்றைக்கி அப்படியே எடுத்தாலும் ப்ரீமியம் பில்டிங் தான். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறது. ஒர்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். லோ வந்து டே லோ வந்து டார்கெட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். பட் இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போகணும். நார்மல் பீப்புளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. அப்படியே எடுத்தாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்படி தான் இருக்குது. நாளைக்கு எப்படின்றத பார்த்துருவோம். நாளைக்கு இதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துடுவோம். மற்ற டேட்டாலாம் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இங்கே வந்துடுவோம். பேங்க் நிஃப்டி 106 பாயிண்ட் டவுனு. அடுத்தது நிஃப்டி மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் டவுனு. நிஃப்டி மிட் கேப்பு கொஞ்சம் ஃப்ளாட்னு சொல்லலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1691 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ஆல்மோஸ்ட் 7000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரீச் ஆகிடுது யூஎஸ் டாலர். அது கொஞ்சம் பேத்தட்டிக்கான விஷயம். இன்னொரு விஷயம், இந்தியா விக்ஸ் ரைட் ஆரம்பிச்சிச்சு. 10க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் அலர்மிங்காக தான் இருக்குது. அது 10க்கு மேலே போய் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் இருந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ டேட்டா என்னன்றதை முதல்ல ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். டேட்டா பார்த்தா பேரிஷ் கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் ஹை லெவல். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு 26,300 நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. கால் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது. புட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்மைண்ட் ஆயிருக்கும். அது வரைக்கும் இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அன்மைண்ட் அர்த்தம். மார்க்கெட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. நீங்கள் வேணும் ஓஏபல்ஸில் கூட பார்க்கலாம். நம்ம பாருங்க, கால் சைடில் ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்காங்க. புட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அன்மைண்ட் ஆகிருக்காங்க. அன்மைண்ட் ஆனால் மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ரைடர்ஸ் வந்து வெளில போயிட்டாங்கன்னா அவங்க பயப்படுறாங்க மார்க்கெட் இன்னும் கீழே வந்துருமோன்னு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது 26,300. புட் சைடில் எல்லாமே ஷார்ட் கவரிங் அன்வைண்டிங். ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்குண்டான அறிகுறி நிறைய இருக்குது. அதுதான் டேட்டா ஓஐ டேட்டா சொல்கிறது நமக்கு. பாருங்க, கம்ப்ளீட்டாக 26,000 இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 250 பாயிண்ட் இருக்குது, அங்கேயே அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கால் சைடு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நிமிஷம் இருக்கிற ஒய்ஐ பொறுத்த வரையும். நாளைக்கு எப்படி இருக்குன்றத நாளைக்கு தான் தெரியும். மற்றபடி பிசிஆர் 0.96 0.96ன்னும் போது உங்களுக்கு பேரிஷ் டைம் எனி டைமாக மாறலாம். எஃப்ஐ டேட்டா வந்து ஃப்ரைடே வரையும் நம்ம ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம். இனி டேட்டாவை நான் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல்லையும் போட்டுறேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. நியரஸ்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக ஈவெண்ட்ஸ் கிடையாது. 1 செகண்ட். ஸ்டாக் மார்க்கெட் ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் எல்லாமே மீடியம் தான். இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக டேட்டா ஒன்றும் கிடையாது. எல்லாமே மீடியம் இம்பேக்ட் தான். ஸோ இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன பொசிஷன்றதை பார்த்துருவோம் வாங்க. இன்னொரு மேட்டர் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 278 பாயிண்ட் டவுனாக இருக்குது. ஆனால் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 124. ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக டவுன் ஆகுது. அது ரொம்ப இன்னும் பேத்தட்டிக்காக இருக்குது. அது இன்னும் ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். பாருங்கள்,
நேற்றுக்கு க்ளோஸ் ஆனது கிட்டத்தட்ட 1.37 லேக்ஸு. இன்னைக்கு 1.47 லேக் 5.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து லாங் பில்டப் கிடையாது, ஷார்ட் பில்டப். இதை பாரு 142 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,70,000 ஷார்ட் பில்டப். 5,70,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி வந்து ஃபர்தராக ஷார்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம், போன ரிப்போர்ட்லேயே நம்ம சொன்னோம், நிஃப்டி மேலே போனதுக்கு காரணம் வந்து புதுசாக லாங் பில்டப்பால் ஷார்ட் கவரிங் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஷார்ட் கவரிங் ரேலின்னு நம்ம தமிழ்லேயே போட்டிருந்தோம். அது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஏன்னா லாங் பில்டப்பாக தான் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கணும், மேலே போகல. ஸோ நம்ம டேட்டா பார்த்தபடி நிஃப்டி வந்து கீழே வந்திருக்கு. ஏன்னா அது ஷார்ட் கவரிங். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பில்டப் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டே வைஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 ஹவரில் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுது. இப்போ எனக்கு இந்த 26,122 இதை உடைக்காமல் இருக்கணும், இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் இருக்கணும். அதாவது நம்ம அன்றைக்கே சொன்னோம் 1ஆம் சப்போர்ட்டை உடைக்காமல் இருக்கணும்னு சொன்னோம். 1ஆம் சப்போர்ட்டை உடச்சதுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் தான். நம்ம லாஸ்ட்டு வீக்கெண்ட் ரிப்போர்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். கீழே வந்துன்னா இந்த 1ஆம் லோவை உடைக்காமல் பார்த்துக்கணும். உடச்சுன்னா அதோட மார்க்கெட் 26,900 26,700 போயிடும். அட்லீஸ்ட் இங்கே பவுன்ஸ் பண்ணி நம்ம திருப்பி எழுந்துக்கணும். 5 மினிட்ஸில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது. நாளைக்கு சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா கீழே வந்துட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் ஒண்டி தான் நாளைக்கு ட்ரேட் எடுக்க முடியும். அதர்வைஸ் பேரிஷ் ட்ரேட் தான். இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்தா பேரிஷ் ட்ரேட் தான். நம்ம ஓஏ சப்போர்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு பேரிஷ் ட்ரேட் தான் தெரியுது. பார்ப்போம். இன்றைக்கி டே ஐயை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். 26,300 மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒண்டி நம்ம லாங் சைடு போகலாம். அதர்வைஸ் லாங் சைடு போகிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட வியூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.